வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. என்னோட சாயந்தரம் வேலை தான் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நான் தான் இன்னைக்கு ஆடு மேய்க்க போகிறேன். வாங்க ஆடு மேய்க்க போகலாம் எல்லாருமே. ஆனால் பேசிக்கலி எனக்கு ஆடு மேய்க்கவே தெரியாது. அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் சொதப்பின விஷயங்களும் நான் சொல்கிறேன் இது இந்த வீடியோக்குள்ளே. வாங்க போகலாம் வீடியோ பார்க்க. பாருங்கள், ஆட்டை வந்து துரத்தி விட்டுட்டாங்க எங்கள் அத்தை வந்து காட்டுக்குள்ளே. பார்த்துக்க மட்டும் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் சரி சும்மா தானே இருக்கோம், நம்ம அடை வச்சுருக்க கோழியெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு கோழி வந்து ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து அடைப்படுத்துருக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த பாருங்கள், அம்மாங்கெல்லாம் மேய போயிட்டாங்க, குட்டிங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது இந்த கோழி கொஞ்சம் காமிச்சிருப்பேன் வீடியோவில். அதுக்கு மேலே 2 கோழி அடை வச்சுருக்கோம். அந்த சைடு கூட போட்டு ஒன்று, இந்த சைடு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் நல்லா தூங்குதுங்க. அவங்க அம்மா போயிட்டு மேய்க்கிறதுக்கு போயிருக்காங்க. இங்கே பாருங்கள், மாடு கத்திக்கிட்டே இருக்கும். இந்த வாத்துங்களாம் 10 வாத்து இருந்ததுங்க. எல்லாமே மரநாய்ங்கிறாங்க, நாரிங்கிறாங்க, கீரிங்கிறாங்க, எது பிடிச்சதுன்னே தெரியல. எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த 4 மட்டும்தான் உயிரோடு இருக்குது. அப்புறம் அந்த மாடுங்க எங்களையும் அவுத்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எருமை சாணி, எருமையும் மாடும் சாணி போட்டால் அந்த கோழிங்க சும்மாவே விட மாட்டேங்குதுங்க. அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வெள்ளாட்டை மேய சொன்னால் இந்த மட்டை உரிச்சு போடுவோம்ல, தேங்காய் மட்டை, அதை போய் தின்னுட்டு இருக்குங்க. நானும் துரத்தி விடுறேன், எங்கேயுமே போக மாட்டேங்குது. காட்டுக்குள்ளே இறங்கவே மாட்டேங்குதுங்க. இந்த கம்பி வேலையவே சுற்றிட்டு இருக்கு, இல்லைன்னா கருத்தோரிக்குள்ளே போக தான் பார்க்குது. நானும் துரத்தி விட்டேன். எங்கள் கருத்தோரிக்கு கீழே இருக்கிறதே இந்த ஃபுல்லாமே எங்கள் தோட்டம் தான். பாருங்கள், இந்த மலைக்கு வந்து நீச்சல் குடமாகவே மாறிடுச்சு. வரப்போக்க பார்த்தா இது ஸ்விம்மிங் ஃபுல்லாகவே மாறிடும் போல். நாம்ளே ஸ்விம்மிங் பண்ணலாம் போல். என் வீட்டுக்காரர் வந்து இந்த மரத்தை எல்லாம் கொஞ்சம் சிறை எடுத்து விட்டார். எங்கள் ஏரியா வந்து இது பேர் வந்து சிறை எடுத்து விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாணி எடுத்துருக்கோம் தண்ணிலாம் போகிறதுக்கு. அதை தாண்டி போய் இந்த புல்லுல நான் வலிக்கிட்டு விழுந்தானே என்ன ஆகுனே தெரியல. இப்பயே வயசாகிடுச்சு, குச்சி போட்டு ஓடுறேன். வெள்ளாடெல்லாம் எல்லாம் ஈஸியாக போகுது, என்னால் போகவே முடியல. அப்போ போயிட்டு எல்லாத்தையும் துரத்தி விட்டேன். நானும் துரத்தி விட்டால் கடைசியில் பார்த்தா கருத்தோரிக்கிலே வந்துருச்சுங்க. என் வீட்டுக்காரர் பின்னாடி இருந்துட்டு என்னங்கிறாரு, உனக்கு வெள்ளாடு மேய்க்க தெரியுமா தெரியாதான்ட்டாரு. எல்லாம் தூங்கின குட்டியிலேருந்து எல்லாத்தையுமே எழுப்பி விட்டுட்டோம். எழுப்பி விட்டுட்டு மறுக்கா நான் துரத்தி விட்டேங்க. துரத்த நான் போகவே மாட்டேங்குதுங்க. கூட சேர்ந்து இந்த குட்டிங்க அந்த வெள்ளாடு வந்தோடனே ஊட்ட பார்க்குது. நான் அதை பார்ப்பேனா, இதை துரத்துவேனா, என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் உசு துரத்திக்கிட்டே இருந்தேன்னா ஒரு வழியே துரத்தி விட்டேன். ஒரு குட்டி இதோடையே வந்துருச்சு, அவங்க அம்மா கூடயே. எங்கள் அம்மா கூடயே வந்துட்டு சரி மேய்ஞ்சா கூட பரவாயில்லைங்க, அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, அதையும் மேய விடாமல். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குட்டி மேயறதுக்கு இல்லாமல் அந்த அம்மாவும் மேயறதுக்கு இல்லாமல் பால் விட்டு பார்க்குது. அப்புறம் மறுக்கா ஒரு வழியாக அந்த குட்டியும் துரத்தி அந்த குட்டி மறுக்கா வந்துட்டு கடுத்துரைக்கு போச்சு. கடுத்துரைக்கு போனால் அம்மா பின்னாடியே காணோமே, அது பாரு கத்துது. என்னோடய தோஸ்தெல்லாம் எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வேகமாக ஓடிடுச்சு. அப்புறம் நான் மேலே வந்துட்டேன், வீட்டுக்கு மேலே. ஏன்னா அந்த ரீசன் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், என் வீட்டுக்காரர் வந்து மிரட்டினாராம். எங்கள் சிம்பா வந்து சாக்கில் படுத்திருந்தார். அவர் பேர் வந்து சிம்பா, என் பையன் வச்ச பேர். ஏற்கனவே இது மாதிரி ஒரு நாய்க்குட்டி வாங்கினோம் சிப்பி பாறையில், அது வந்து இறந்துருச்சு. அதுக்கு வந்து சிம்பான்னு தான் என் பையன் வச்சான். அப்புறம் மறுக்கா அது இறந்தனால சரி இந்த குட்டி வாங்கினோனையுமே இதுக்கு பேரும் அதே பேர் வச்சுட்டான், சிம்பானே. அவன் தான் வச்சான். அவன் வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுத்துட்டு போனான், எனக்கு வந்து இந்த அட்டைப்பொட்டியில் கார் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பையன் வந்து கேட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதோட போராட முடியலேன்னு மிரட்டி உட்கார வச்சுருந்தாருங்க. சின்னதுலேயே எவ்வளோ அழகாக மிரட்டினா, சொன்னாலும் கூப்பிட்டாலும் வரும்னு தெரியுங்களா. இதுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது. அதுதான் நன்றி உள்ள ஜீவன் சொல்லுவாங்க போல். கூப்பிட்டா வரும். எவ்வளோ பெருசு வாழை ஆட்டுது பாருங்கள். வந்துட்டு என்னோட வந்து ஜாலியாக விளையாடும். என் பையன் பயப்படுவான், ஆனால் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இது நல்லா விளையாடும். குட்டி நாய் தானே, விளையாடும் நல்லாவே. ஜாலியாக பாருங்கள், என் கால் மேலே ஏறுறத போய் இல்லைன்னா என் துணியை பிடிச்சி இழுக்கும், கடிக்கும், இது மாதிரிலாம் எல்லா வேலையும் பண்ணும் இந்த சிம்பா. அப்புறமா இருக்கா நானும் கொஞ்சம் நேரம் விளையாண்டேங்க. விளையாண்டுட்டு இருந்துட்டு என் வீட்டுக்காரர் அந்த என் பையனுக்காக அந்த கார் செஞ்சிட்டு இருந்தார். அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு தான் நான் அதை கூப்பிட்டு காமிச்சேன். சரி நான் கடுத்து வரைக்கும் போகலான்னு போனால் அந்த நாய்க்குட்டி வந்துருச்சு. கீழே வந்ததுன்னா எருமை காலில் சாணி தான் ஆகும். நான் அந்த இதை வந்து தள்ளிட்டு கேட்டை சாத்திட்டேங்க. அது பாருங்கள், கேட்டை நீக்க சொல்லி அங்கேயும் இந்த எப்படி உட்காந்துருக்குதுன்னு. ஏன் நான் வந்து ஆடு மேய்க்கிறத விட்டுட்டேன்னா எங்கள் மாமனார் வந்துட்டார். ஆக்சுவலி எங்கள் மாமனார் பார்த்துக்குவார். எங்கள் மாமனார் வெளியே இருந்தனால எங்கள் அத்தை நீக்கி விட்டுட்டு போனாங்க பார்த்துக்க சொல்லி. எப்பயுமே ரெகுலர் வந்து எங்கள் மாமனார் தான் பார்த்துக்குவார். ரெகுலராக எங்கள் மாமனார் பார்த்துக்குவாருங்க. அப்புறம் சரி ஓகே அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க் அவர்கிட்டே கொடுத்தாச்சுங்க. அவர் வந்து அப்படிலாம் கேட்க மாட்டார், அவரே பார்த்துக்குவார். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பாய்.